சங்கீதா அவர்களை முழுக்க முழுக்க பின்னின்று இயக்குவது திமுக தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது சங்கீதா அவர்கள் சாதாரண ஒரு ஏழைப்பாடு கிடையாது. அவங்க ஒரு ஈழத்தமிழச்சி, லண்டன்ல செட்டில் ஆன குடும்பம், பெரிய கோடீஸ்வர குடும்பம். இவங்க ஒரு 500 கோடி 600 கோடி காம்பன்சேஷன் கேட்கறாங்க, இந்த ஜீவனாம்சம் கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் டுபாவூர். சங்கீதாவோட சொத்து மதிப்பே 2000 கோடிக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இதை கேட்க வைக்கிறது, இதை பின்னாடி இருந்து இயக்கிறது எல்லாமே திமுக. எந்த எல்லையும் போவாங்க அப்படிங்கறத நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். சவுக்கு சங்கரும் ஏற்கனவே சொன்னார். இதுல இப்ப என்ன மேட்டர் நடந்திருக்கு அப்படின்னா, இப்பவும் டிவிகேவை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி ரகசிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நம்ம நக்கீரன் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள், முக்தார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்னும் வதந்தி பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க, கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அது மாதிரி இந்த அறிவாலயத்துல ஓசி சோறு திங்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு. அந்த கூட்டம் எல்லாம் இதுக்கு மேல விஜயை பத்தி தாறுமாறா பேச ஆரம்பிக்கும். ஏன்னா இவனுங்க எல்லாமே அவதூறு அரசியலுக்காக பிறந்த அற்ப பிறவிகள். இப்ப நீங்க திருமாவளவன் இன்னைக்கு பேசினதை கேட்டீங்களா? அதாவது நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணிட்டாராம், பிஜேபி முதல்வராக போதும். அதே மாதிரி எடப்பாடியும் நாளைக்கு முதல்வராயிட்டா பிஜேபி உள்ள வந்துடும். நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா, நிதிஷ்குமார் தேர்தலில் நிக்கல, 6 மாசம் தேர்தலில் நிக்கலன்னா முதலமைச்சரா இருக்க முடியாது. அவரு எனக்கு முதல்வர் பதவி வேண்டான்னு அவராதான் ஒதுங்கி போறாரு. இவங்க அதை எப்படி வளர்ச்சி இங்க கொண்டு வராங்க பாருங்க. அதே மாதிரிதான் சிஏ சட்டம் வந்தா எல்லா இஸ்லாமியரையும் நாட்டை விட்டு துரத்திடுவாங்க. எங்க ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம், இப்ப ஒரு இஸ்லாமியனை துரத்தி விட்டாங்க. வதந்தியை கிளப்புறது, வாந்தியை எடுக்கிறது, அறிவாலயத்துல திங்கிறது, இதுவே ஒரு வாழ்நாள் கடமையா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா இப்படிதான் இருக்கும். அப்புறம் 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் உங்களெல்லாம் பிச்சை எடுக்க விடுறது அறிவாலயத்துல. நான் அந்த கட்சிக்கு கொடுத்துட்டேன், இந்த கட்சிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு குறைச்சுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றி பொழைக்கிறாங்க. திருமாவளவன் கிட்டத்தட்ட தன்னோட கட்சியை திமுக கிட்ட வித்துட்டாரு. அடகு வச்சுட்டாருன்னு கூட சொல்ல மாட்டேன், வித்துட்டாரு நல்ல ரேட்டுக்கு. இவங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கலாமா? நீங்க உங்க கட்சியை திமுக கிட்ட வித்தீங்கல்ல, முடிஞ்சா ரிட்டர்ன் வாங்குற வழியை பாருங்க. யாரோ யாரு கூடயே பேசிட்டு போறாங்க. இப்ப டிவிகேவோட நடந்த பேச்சுவார்த்தையில என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த முறை திமுகவை வீழ்த்தியே ஆகணும். உங்களை எந்த அளவுக்கு பர்சனலா தொற்றுக்காங்க, இவனுங்க திரும்பி தப்பி தவறி வந்தானுங்கன்னா 35 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்தேன், உச்சத்தை தொட்டு வந்தேன்னு சொன்னாங்க பாத்தீங்க, உங்களை திரும்ப சினிமாவுக்கும் போக விட மாட்டானுங்க. நீங்க சம்பாதிச்சது மொத்தத்தையும் அழிச்சிருவானுங்க, உங்களை வாழவே விட மாட்டானுங்க, அந்த எல்லைக்கு போவாங்க. அதனால பொது எதிரி திமுகவை இப்ப நம்ம காலி பண்ணிக்குவோம். தேர்தல் வரைக்கும் ஒரு தேர்தல் ஒப்பந்தம், கூட்டணி கூட வேண்டாம், தேர்தல் ஒப்பந்தம் வச்சுக்குவோம். தேர்தலுக்கு பிறகு நீங்க வெளியில போயிடுங்க, இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணுவோம், உங்களுக்கு வேணா டெப்டி சிஎம் வரைக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துது. துணை முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த எண்டு வரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை நடத்தினது யாருன்னா பவன் கல்யாண் தான் நடத்துறார். அது மட்டும் இல்லாம நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், சில மத்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய IAS IPS ஆபீசர்கள் வரை விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும். எனக்கு இந்த 2 பீஸும் ஆல்ரெடி திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிறது வலுவான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. இன்னைய வரைக்கும் நான் அதுல பயணப்படுறேன். பட் இங்க விஜயோட தயக்கம் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சது இந்த நொடி வரை ராகுல் காந்திக்கு பிடிக்கல. ராகுல் காந்தி சோனியா காந்தி கிட்ட கோவிச்சுக்கிட்டு இப்ப கேரளாவில் இருக்காரு. சமாதானப்படுத்தக்கூடிய படலம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கூட்டணி திமுக போனது பிடிக்கல, டிவிகே கூட தான் போகணும்னு அவருக்கு எண்ணம். அதனால திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு விஜய் அவர்கள்ட்ட வேற ஆட்கள் மூலமா ஆதவ் மாதிரி ஆட்களை வச்சுட்டு தூக்கம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் திரும்பி வருவதற்கான சாத்தியம் அப்படிங்கிறதே கிடையாது. காங்கிரஸ் ஆசையை காட்டி 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 தான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜய அப்படியே வச்சிருந்தாங்க, பச்சை பிள்ளைக்கு பிஸ்கட் காட்டுற மாதிரியே காமிச்சுக்கிட்டு. ஆனா திமுக எந்த எல்லைக்கும் போவானுங்க அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு. அப்ப முதல்ல இவனுங்க பாயாசம் வாங்கி இருக்கானுங்கல்ல, பாயாசம்னா யாரு? பாய்சன். திமுக பாசிசத்தை நாங்க அப்புறமா எடுத்துக்கிறோம், முதல்ல இந்த பாய்சனை உள்ளே விடாம கழுவி சாக்கடையில ஊத்திடணும் அப்படிங்கிற முடிவை விஜய் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். உண்மையிலேயே நல்ல அரசியல் சிந்தை இருந்தா விஜய் அவர்கள் இந்த முடிவை தான் எடுப்பார். எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னு தெரியும் நேத்தெல்லாம். பட் ஓகே, நான் இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப கூட விஜய் மேல சரி அப்படின்னு நான் சொல்லிடவே மாட்டேன். அவரு பொது இடத்துக்கு இப்படி ஒரு சர்ச்சை இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நடிகையோட வந்தது தப்பு.
இப்பவும் நான் மாத்தியெல்லாம் பேச கிடையாது, அப்படியேதான் பேசுறேன். தப்பு இல்ல, அவரா ஒரு பேட்டியாவது கொடுத்துருக்கணும். இது எனக்கும் என் மனைவிக்கும் எங்க குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நாங்க தீர்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்பெல்லாம் இல்ல, அந்த மனைவி கேஸ் போட்டாங்க அப்படின்னு மனைவி மேல இருக்கிற கோபத்துலதான் இவர் வந்திருக்காரு அப்படிங்கறதா விஜய் நெருக்கமானவர்கள் சொல்றது. பட் அது தப்பு. நீங்க கோபத்தை எங்க எப்படி காட்டணும் அப்படிங்கிறது நீங்க சினிமா ஸ்டாரா இருந்து எப்படி வேணாலும் காமிச்சிட்டு போயிருக்கலாம். நீங்க பொதுவெளிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறப்ப அப்படி காட்டி இருக்க கூடாது அப்படின்னு டிவி கேவினரே பேச தொடங்கி இருக்காங்க. நாம பேசல, நாமளும் தான் பேசுறோம். ஆனா டிவி கேவினரும் இதை பேச தொடங்கி இருக்காங்க. மத்தபடி இந்த 4-5 பெண்களை வச்சுக்கிட்டு யார் வீட்டுல தாங்க திமுகவுல கள்ளக்காதல் இல்லையா, அதிமுகவுல கள்ளக்காதல் இல்லையா, அதெல்லாம் முட்டு கொடுக்கறது. சரி, திமுகவுல கள்ளக்காதல் இருக்கு, அதிமுகவுல கள்ளக்காதல் இருக்கு, அவங்கதான் தீய சக்தியாச்சே, நீங்க தூய சக்தியாச்சே. அவங்க பண்றதே நீங்களும் பண்ணா அதுக்கு பேர் என்ன தூய சக்தியா? அதுக்கு நீங்களும் சேர்ந்துட்டு தீய சக்தின்ட்டு போக வேண்டியதான். மத்தவன தீய சக்தி நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா அவன் தீய சக்தி தான். பட் நாம தூய சக்தியா நடந்துக்கணும்ல. நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வர்றப்ப ஏன் அவனை மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்றது அக்குமார் கருணாநிதி தனம். அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ரைட், ஓகே, நடந்தது நடந்துச்சுன்னு அதை இப்ப இவங்க மற்றவர்கள்ட்ட எல்லாம் யோக்கிய சிகாமணிகள் யாரும் கிடையாது. எவனாவது தான் மனைவி வெளில வர்ற அளவுக்கு நடந்துக்கிறானா, வெளியில வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிறானா, அதை ஆஃப் பண்ணி இருந்திருக்கணும். அதுவும் தெரியல உங்களுக்கு. 2 பேர் தான் மனைவி வெளியில வந்து புகார் கொடுக்குற மாதிரி தமிழக அரசியல்ல நடந்துகிட்டவங்க. ஒண்ணு விஜய், இன்னொன்னு அவர் கூடயே இருக்கிற செங்கோட்டையன். இந்த 2 பேர் தான். செங்கோட்டையனோட வாடகை இவருக்கு அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியில கசிய விடாம பார்த்திருக்கணும், இல்ல ஆஃப் பண்ணி முடிச்சிருக்கணும். அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. ஆனா அவங்க போறதுல உண்மை இருக்குன்னு உங்க மனைவியே சொல்றாங்கல்ல. இப்ப மனைவி சொல்லும் போது கோர்ட் என்ன செய்யும்? இப்படித்தானே எடுத்துக்கோம். அவங்க பின்னாடில இருந்து இயக்குறாங்களா? ஆமா இயக்குறாங்க. இயக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தானே அர்த்தம். அவன் எல்லாமே செய்வான். நீங்க எப்படி தடுக்கணும், முன் யோசனை பண்ணணும். தற்காப்பு நடவடிக்கைகள், வருமுன் காப்போம் அப்படிங்கிறது அரசியல்ல ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல விஜய் கோட்டை விட்டார். இந்த கூட்டணி விவகாரத்துல வருமுன் காப்பார் அப்படின்னு நம்புறேன். இதுலயும் கோட்டை தான் விட்டார் அப்படின்னா ரொம்ப பலத்த சேதாரம். விஜய்க்கு வாழ்நாள்ல ஒரு வரலாற்று தவறான முடிவை எடுத்ததா தான் இருக்கும். பவன் கல்யாண் தலைமையில ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. துணை முதல்வர் வரைக்கும் ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா விஜய் அவர்களுடைய பர்சனல் விவகாரத்துல நாம சப்போர்ட் பேசணும். இந்த நடிகையோட வந்த விவகாரத்துல நம்மளால சப்போர்ட் பேச முடியாது. பட் அந்த கான்செப்ட் அதோட முடிஞ்சிருச்சு. மற்றபடி அவரோட அரசியல் விமர்சிக்கும் போது கண்டிப்பா அவர் சரின்னா சரின்னு தான் பேசுவோம், தப்புன்னா தப்புன்னு தான் பேசுவோம். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.